எனது சேனலுக்கு வரவேற்கிறோம். ராஜபாளையம் நகரத்தின் வரலாறு மற்றும் அதன் புகழ்பெற்ற சாகுபடி மற்றும் புகழ் பற்றி இங்கு காண்போம். இப்போது ஐயனார் கோவில் அருவி என்ற அழகிய இடங்களுக்கு பயணிக்க ஆரம்பித்துள்ளேன். பார்க்க ஒரு நல்ல இடம். ராஜபாளையம் அதன் நாய்க்கு மிகவும் பிரபலமானது. இராசபாளையம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இராசபாளையம் வட்டம் மற்றும் இராசபாளையம் ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றின் நிர்வாக தலைமையிட நகரமும் ஒரு நகராட்சியும் ஆகும். 4 மற்றும் மாவட்டத்தில் முதல் மிகப்பெரிய நகரம் ஆகும். இது மதுரையின் தென்மேற்கே 85 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு தென்னை, மாம்பழம் முக்கிய விவசாயம். இங்குள்ள பொருளாதாரம் விவசாயம் மற்றும் பருத்தி நூல் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டுள்ளது. பல நூற்பு ஆலைகள் உள்ளன. பருத்திச் சந்தையும் குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள ஐயனார் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஆறுகள் மற்றும் திருவில்லிபுத்தூர் நகரும் ஆன்மீக சுற்றுலாவுக்கு சிறந்த இடங்களாகும். வளர்ப்பு நாய் வகைகளில் இராசபாளையம் நாய் மிகவும் அறியப்பட்ட இந்திய நாட்டு நாய் இனமாகும். இங்கு 15ஆம் நூற்றாண்டு மத்தியில் ஆந்திராவிலிருந்து தெலுங்கு பேசும் ராஜிக்கள் சமுதாயத்தினர் அதிக அளவு குடிபெயர்ந்தனர். அவர்களைக் குறித்தே இந்நகருக்கு ராஜிபாளையம் என பெயர் ஏற்பட்டது. பின்பு காலப்போக்கில் இராஜபாளையம் என பெயர் மாறியது. வரலாற்றுப்படி பாளையம் என்ற தமிழ்ச்சொல்லுக்கு கோட்டைகள் இருக்கும் இடம் என்றும் பொருள்படும். 5 பழைய பாளையம் மற்றும் புதுப்பாளையம் என இன்றும் வழக்கில் உள்ளது. விஜயநகர அரசர் புசாபதி சின்ன இராஜுவின் வழித்தோன்றல்களான இவர்கள் முதலில் கீழிராஜகுலராமில் தங்கியிருந்து பின்னர் இங்கு குடிபெயர்ந்தனர். மதுரை சொக்கநாத நாயக்கர் கீழ் தளபதிகளாக இங்கு வந்தனர். 16, 17 ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்க மன்னரிடமிருந்து இந்த நில பகுதியை வாங்கி இராஜபாளையம் என்ற நகரத்தை கட்டமைத்தனர். துவக்கத்தில் விவசாயமே வாழ்வாதாரமாக இருந்தது. 1900களில் வணிக முயற்சிகள் முன்னேறத் துவங்கின. அவர்களது முயற்சியாலும் கடின உழைப்பாலும் பருத்தி சார்ந்த பல தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்திய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1,30,119 மக்கள் இங்கு வசிக்கின்றார்கள். 6 இவர்களில் 64,624 ஆண்கள், 65,495 பெண்கள் ஆவார்கள். மக்களின் சராசரி கல்வியறிவு 86.25% ஆகும். இதில் ஆண்களின் கல்வியறிவு 92.18%, பெண்களின் கல்வியறிவு 80.43% ஆகும். மக்கள் தொகையில் 10,504 6 வயதுக்குட்பட்டோர் ஆவார்கள். சஞ்சீவி என்பது மூலிகை தாவரங்களை உடைய மங்களகரமான ஒரு மலை என இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த மலை இந்து மத தர்மத்தின்படி புனிதமானதாக கருதப்படுகிறது. இராமாயண கதையின்படி இது இலங்கை போரில் மயக்கமடைந்த இராமர், இலட்சுமணன் மற்றும் படையினரையும் காக்க துரோணகிரி என்ற இடத்தில் இருந்து அனுமானால் கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்டுள்ள மலையாகும். அனுமன் இலங்கைக்கு செல்லும் வழியில் சில துண்டுகள் இங்கு சிதறியதாக வரலாறு. எனவே இந்த மலைக்கு சஞ்சீவி மலை என்ற பெயர் வந்தது. இந்த மலை நகருக்கு கிழக்கு பக்கம் அமைந்துள்ளது. இந்த மலை மீது முருகன் கோவில் ஒன்றும் உள்ளது. இந்த மலையின் மேல் இருந்துதான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய சுதந்திர வேட்கையை இராஜபாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்களிடம் வித்திட்டனர். தற்பொழுது இந்த மலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. முருகன் கோவிலுக்கு செல்லும் நுழைவாயின் அடிவாரத்தில் வனத்துறையினர் கட்டுப்பாட்டு அலுவலகம் அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். ஐயனார் நீர்வீழ்ச்சி ராஜபாளையத்திற்கு மேற்கே 6 கிமி 3.7 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் மற்றும் நகராட்சியாகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இது முக்கியமாக வடகிழக்கு பருவமழையின் போது அதன் நீர் ஆதாரத்தை பெறுகிறது.
இந்த அருவியில் இருந்து வரும் தண்ணீரை ராஜபாளையத்தில் வசிக்கும் மக்கள் குடிநீருக்கு பயன்படுத்துகின்றனர். இந்த நீர்வீழ்ச்சி ராஜபாளையத்தின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாகும். மேலும் இது விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு, குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசி மக்களின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். இது வனப்பகுதி மலை ஏறுவதற்கு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது. ஐயனார் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் ஒரு அணை உள்ளது. இது முழு நகரத்திற்கும் தண்ணீர் வழங்குகிறது. இந்த நீர்வீழ்ச்சியானது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயிரியல் பன்முகத்தன்மையில் ஆர்வமுள்ள வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களையும் ஈர்க்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வாழும் குரங்கு, யானை, மான், எருமை போன்ற விலங்குகளின் நீர் ஆதாரமாகவும் ஐயனார் அருவி விளங்குகிறது. அருவிக்கு அருகில் ஐயனார் கோயில் என்ற சிறிய காட்டுக்கோயில் இருப்பதால் இந்த அருவிகளுக்கு ஐயனார் என்று பெயர் வந்தது. ஐயனார் அருவி, ஆயனர் ஃபால்ஸ் என்பது தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் இராஜபாளையம் நகரில் இருந்து 10 கிமீ 6.2 மைல் மேற்கே அமைந்துள்ளது. இராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது ஐயனார் கோயில். இக்கோவிலுக்கு செல்லும் வழியில் நீரோடை உள்ளது. மலையடிவாரத்தில் இருக்கும் ஐயனார் கோயிலுக்கு பக்தர்கள் நீரோடையை கடந்துதான் செல்ல வேண்டும். 1962ஆம் ஆண்டு அன்றைய வறண்ட இராமநாதபுரம் மாவட்டத்தின் மேற்கு கடைசியில் மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டியுள்ள செழிப்பான பெரிய ஊர் இராசபாளையம். மழை காலங்களில் ஊருக்கு கிழக்கே உள்ள சஞ்சீவி மலையிலிருந்து கீழே ஓடிவரும் நீர் கழுதை கடவு வழியாக இறங்கி வடூரனுக்கு போய் சேரும். மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து ஓடிவரும் நீர் பல்லெளிச்சான் கணவாய் காரணப்பெயர் வழியாகவும் ஐயனார் கோவில் அருவி வழியாகவும் கிழக்கு நோக்கி வந்து பல பக்கங்களிலும் பாய்ந்து ஊரை வளப்படுத்தும். நீர்கத்த ஐயனார் கோவில் இந்த நீர்வீழ்ச்சியின் பெயர் வர முக்கிய காரணம். பாலாறு மற்றும் நீராறு ஆகிய இரு ஆறுகள் சந்திக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. 1. இது 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. 2. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பக்தர்கள் ஐயனாரை அணுகுகின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்பை உணர்ந்த பக்தர்கள் ஐயனாருக்கு அபிஷேகம் செய்து, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து, கோவிலுக்கு தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்குகின்றனர். நீர் காத்த ஐயனார். ஐயன் எனும் பதம் சாஸ்தாவை குறிக்கும். அத்துடன் அவரது மாண்பை சிறப்பிக்க அப்பன் எனும் சொல் சேர்ந்து ஐயப்பன் எனவும், ஆர் எனும் சொல் சேர்ந்து ஐயனார் எனவும் அழைக்கப்படுவதாக பெரியோர்கள் போற்றுவர். ஆகஸ்ட் ஐயனார் அருளுச்சும் திருக்கோயில்களையும் இந்த இதழில் நாம் தரிசிக்கலாம். முதலில் அருள்மிகு நீர்காத்த ஐயனார். இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டியனின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இந்த வனப்பகுதியை பந்தளத்தைச் சேர்ந்த ஒரு குறுநில மன்னன் ஆக்கிரமிப்பு செய்தான். அதனால் கோபம் கொண்ட பராக்கிரம பாண்டியன் பெரும் படையை அனுப்பி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியை மீட்டு வரச் செய்தான். அதன்படி அந்த குறுநில மன்னனை தோற்கடித்து வெற்றியுடன் திரும்பிக் கொண்டிருந்த போது ஐயனார் கோயில் அருகில் இருந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றை கடக்க அருள் செய்யும்படி படைவீரர்கள் தங்கள் காவல் தெய்வமான ஐயனாரை பிரார்த்தித்தனர். ஐயனாரின் அருளால் ஆற்றின் ஒரு கரையில் இருந்த மரங்கள் ஆற்றில் விழுந்து மறுகரையை தொட்டன. படைவீரர்களும் அவற்றின் வழியே மறுகரைக்கு பாதுகாப்பாகச் சென்றனர். அன்று முதல் இந்த ஐயனாருக்கு நீர்காத்த ஐயனார் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. நீர்காத்த ஐயனார் கோயிலில் சித்திரை மாதம் கோயில் கொடை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. நெல்லை, மதுரை, விருதுநகர் மாவட்ட மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து வழிபட்டுச் செல்கின்றனர். கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வந்து ஐயனாரை வழிபட்டு மாலை அணிகிறார்கள். இந்த ஐயனாரை வழிபட்டால் கணவன் மனைவி இடையிலான பிணக்குகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலில் பெரிய ஓட்டக்கார சாமி, சின்ன ஓட்டக்கார சாமி, ஸ்ரீமாடத்தி, ஸ்ரீமாடன், ஸ்ரீராக்காச்சி அம்மன், வனப்பேச்சியம்மன், இமதர்மராஜா ஆகியோருக்கும் தனிச்சந்நிதிகள் இருக்கின்றன.
கோயில் காலை 8 முதல் மாலை 5 மணி வரையிலும் திறந்திருக்கும். மழை காலங்களில் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஐயனார் அருவியில் இருந்து பாயும் நீரோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அந்த காலகட்டத்தில் பக்தர்கள் கவனத்துடன் செல்ல வேண்டும். விருதுநகர் மற்றும் கோவில்பட்டியில் இருந்து ராஜபாளையத்துக்கு நிறைய பேருந்துகள் செல்கின்றன. ராஜபாளையத்தில் இருந்து கோயிலுக்கு செல்ல நிறைய ஷேர் ஆட்டோக்கள் உள்ளன. குறிப்பிட்ட நேர இடைவெளியில் ராஜபாளையத்திலிருந்து பேருந்து வசதியும் உள்ளது. காணொளியை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் வீடியோக்கள் வேண்டுமானால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.